வெளிச்சத்தை நோக்கி நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே மாற்றுவதற்காக Thank you for being our God. ஆண்டவரே நீர் எனக்கு வெளிச்சமாக ஆண்டவரே நடக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கண்களை திறந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பெலன் சுகம் ஆரோக்கியம் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்க தந்ததுக்காக உமக்கு நன்றி. இன்றைய உலகத்தில் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சென்ற எல்லாத்துக்கும் அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் God is with you. In every step you take. நீதிமொழிகளின் புத்தகம் 24 அதிகாரம் 16 24
விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்ப நீதிமான்களுக்கு துன்பங்கள் வரும். துன்பத்தின் நிமித்தமா நீதிமான்கள் விழுவார்களா அப்படின்னு கேட்டா விழுவார்கள். ஆனாலும் திரும்பவும் எழுந்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி ஒரு 3 விதமான நபர்களிடத்திலிருந்து நீதிமான்களாய் நான் என்னுடைய கண்ணோட்டத்தை பார்த்து ஒரு இடத்துல இந்த மாலைகளில் பிரசங்கிக்க ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்டு தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்த வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கே இந்த சம்பவத்தை இந்த வசனத்தை படிக்கும் போது தானியேலுக்கு ஒரு துன்பம், ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அவருக்குள்ள வருகிறது. இந்த தானியேல் இந்த சூழ்நிலை எங்க இருந்து இந்த காரியத்தை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தரியு ராஜா காலகட்டத்திலே, மேதிய பெர்சிய நாட்களிலே, தரியு ராஜா காலகட்டத்திலே தானியேலுக்கு விரோதமாய் எத்தனிக்கிற கூட இருந்த நபர்கள் அப்ப தேசாதிபதிகளும் தானியலோடு சேர்ந்து 3 நபர்கள் இருக்காங்க. அதுல தானியலை பிரதானியா தான் அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். தேசாதிபதிகளும் பிரதானிகளிலே 3 பிரதானிகளிலே ஒருவர் இந்த தானியல். அப்ப இந்த தானியலுக்கு விரோதமாய் கூட இருந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தரியு ராஜா கிட்ட ஒரு விண்ணப்பத்தை செய்யறாங்க. என்ன விண்ணப்பம் செய்யறாங்கன்னா, இந்த தானியேலை எந்த விதத்தில் என்ன பண்ண முடியல, குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா வேதத்தின் அடிப்படையில தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு காரியத்தை தரியு ராஜா இடத்தை கொண்டு போய் வைக்கிறார்கள். தரியு ராஜா கிட்ட அந்த காரியத்தை சொல்லும் பொழுது தரியு ராஜாவுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்பாக 5வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க நேபுகாத் நேச்சார் இடத்துல இருந்து தானியேல் வந்துட்டே தான் இருக்கிறார். நேபுகாத் நேச்சார் அவருக்கு உண்டான அந்த வெளிப்பாடை குறித்து தானியேல் சொல்றாரு. அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சாருடைய குமாரனுடைய வெளிப்பாடை குறித்து எச்சரிப்பு, ராஜ்யம் முடிய போகின்ற எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்தது யாரு? தானியேல் தான் கொடுத்தாரு. அந்த காரியத்தை தரியு ராஜா அறிந்திருந்தார். ராமன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தரியு ராஜா இந்த ராஜ்யத்துக்கு என்ன பண்றாரு, கைப்பற்றுகிறார். இந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் வருகிறது. அப்போ இந்த நாட்களிலே பிரதானியா இந்த 3 பிரதானிகளிலே ஒரு முக்கியமான பிரதானி யாருன்னு கேட்டா இந்த தானியேல். அப்ப தானியேல் எல்லா இந்த எதிர்மறையான நபர்களிடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதிர்மறையான ராஜ்யத்துக்குள்ளதான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு செயல்பாடு இருந்தது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தபடியினாலே அவர் தினமும் 3 வேளை ஜெபித்தது போல அன்றைய தினமும் குற்றச்சாட்டப்பட்ட அன்றைய தினமும் அவர் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக இவங்க என்ன பண்றாங்க, அந்த மேதிய பெர்சிய ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பிரமாணம் இருந்தது. என்ன பிரமாணம்? யூதர்களுக்குள்ள எப்படி நியாய பிரமாணம் இருந்ததோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எப்படி நியாய பிரமாணம் இருந்ததோ, அது போல இந்த மேதிய பெர்சியருக்குள்ள ஒரு நியாய பிரமாணம் இருந்தது. என்ன நியாய பிரமாணம் அப்படின்னா, அவர்களுடைய ராஜாவை வணங்க வேண்டும், அவர்களுடைய விக்கிரகத்தை வணங்க வேண்டும் என்பது. ஆனா தானியேல் அந்த காரியத்தை என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் அவர் செய்யவே இல்லை. அதுல எந்த கொம்பன் வந்தாலும் என் பாஷையில நான் சொல்றேன், எந்த கும்பி ராஜ்யம் பண்ணாலும் என் தலை ஒருபொழுதும் வணங்காது. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அதே ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நம்மை குற்றப்படுத்தலாம். ஒரு ஆமீன் சொன்னாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், ஒரு துறை சொல்லலாம், குற்றப்படுத்தலாம், நம்மளை அலட்சியமா பார்க்கலாம். ஆனாலும் நம்மளுடைய தலை என்றைக்கும் ஆண்டவருக்கு விரோதமா எத்தனிக்கிற எந்த மனுஷருக்கும் நம்முடைய தலை வணங்க தானியேலுக்குள்ள இருந்து அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். சொல்றாங்க. அந்த காரியத்தை குறித்து தான் இங்க அவர் நீதிமான் என்று எண்ணப்படுகிற ஒரு வசனத்தை வாசிங்க. அதே தானியேலின் புத்தகம் அதே 6வது அதிகாரத்துல 6:22-23 வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டிக் கொண்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேட்டு செய்ததில்லை என்றார். அப்ப 22வது வசனத்துல ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் என்ன பண்றேன்? நீதி கேடு செய்ததில்லை. இப்ப நீதி கேடு செய்ததில்லை அப்படின்னா அவர் நீதிமானா இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு எந்த விதத்துல நம்மளை நாமளே கொஸ்டின் போட்டுக்கலாம். யாரும் கையை உயர்த்த வேணாம். நமக்கு நம்ம யாருன்றது நல்லா தெரியும். ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நீதி கேடான காரியங்கள். இப்ப நமக்குள்ள நம்ம கணிச்சுக்கலாம் எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம நீதிமானா இருக்கிறோம் என்பதை. ராமின் சொல்லுங்க. அவங்க மார்க் போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்ப இப்படி ஒரு காரியத்துக்குள்ள தானியேல் ஒரு 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 சவால ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா 100% தானியேல் உண்மையும் சுத்தமுமாய் தேவனுக்கு பயந்தவருமாய் அந்த நாட்களிலே எதிர்மறையான நபர்களோடு வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்களிலும் தேவனுடைய அபிஷேகம் தானியேலை காத்தது. இன்றைக்கு எதிர்மறையான காரியத்துக்குள்ள நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு எதிர்ப்பு நமக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரை விட்டு விலகி போடுகிறோம். காலையில பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் உள்ள அந்த மூப்பர்களே சபைக்குள்ள தீவிரவாதியா வேஷம் போட்டு வரும் பொழுது பாஸ்டர் முதல் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க? நீங்க ஒரு சிறு குழந்தை இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை கிறிஸ்தவம் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. இன்றைக்கு எப்பொழுதும் ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டுறோமோ, எப்பொழுதும் ஆண்டவருக்காக நம்ம எழுதி செயல்படுகிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். நீங்களும் நானும் நீதிமான்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தானியேலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ராமின் சொன்னாங்க. அப்ப அதன் நிமித்தமா அந்த நீதிமான் என்று சொல்லப்பட்டது நிமித்தமா இந்த கூட குற்றப்படுத்தினாங்க பாருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல், போராம கொஞ்சம் அவங்களை எப்படினாச்சும் தானியேல் என்ன பண்ணணும்? பழி வாங்க வேண்டும் என்பதற்காக சிறை சிங்கக்குள்ள போட வேண்டும் என்பது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். இப்ப என்ன பண்றது? எப்படினாச்சும் தரியுராஜா கிட்ட புரியாத குறிச்சு என்ன பண்றாங்க? கையெழுத்து வாங்கிடுறாங்க. வாங்கி சிங்க கவியில போடுறாங்க. அதுக்கப்புறம் தானியேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. படிங்க 23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இப்ப ராஜாவுக்கு தேவனுடைய அபிஷேகத்தை குறித்து தெரியாது. தானியேல் மேல் இந்த அபிஷேகத்தை குறித்து அவர் புரிஞ்சுதான் வச்சிருக்காரு, கேள்விப்பட்டுதான் வச்சிருக்காரு. ஆனால் அதை அனுபவிச்சல்ல. அப்படிப்பட்ட எதிர்மறையால் ராஜவீரத்தில் உட்கார்ந்து இருக்க ராஜாவுக்கே அந்த தேவனை குறித்து அவ்வளோ அன்பு இருந்தா, அவ்வளோ நம்பிக்கை இருந்தா, அவ்வளோ மகிழ்ச்சி இருந்தா, உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு இருக்க வேண்டும் சொன்னாங்க. நான் இங்க கொண்டு வரீங்களா? அப்ப தானியேல் மேல் இருந்த அபிஷேகத்தை குறித்து அந்த வெளிப்பாடு அந்த தரியு ராஜாக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நமக்கே நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தை குறித்த அந்த தெளிவு இல்லை, அந்த எண்ணம் இல்லை. இன்றைக்கு மட்டும் மழுங்கி நம்ம என்ன பண்ணிப்போம்? போய்ப்போம். ராமன் சொல்லுங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடிக்கு எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய அபிஷேகத்தை காத்துக்கொண்டு நாம் முன்னிலைக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட வாழ்க்கையை நடத்த வேண்டும். ராமன் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை நீதிமான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனாலும் நாம் நீதிமான்களாய் நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கிரியைகளின் மூலமா இருக்கு. நானும் நீங்களும் நீதிமான்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும். ராமன் சொல்லுவாங்க. 10 இந்த உலகத்துல நம்மளையும் சேர்த்துருவாங்க. ராமன் சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகத்தோடு நம்ம சேர்ப்பதற்காக ஆண்டவர் உங்களையும் மேலையும் வைக்க இல்லை. ராமன் சொல்லுவாங்க. அவர் தானியேலிடத்தில் நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா, நீதிமானாய் அவர் இருந்தால் எதனிமித்தமாக அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம், அந்த வைராக்கியம், எதிர்மறையான இடத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் தினமும் தேவனை தேடினார். ராமன் சொல்லுவாங்க. இரண்டாவது ஒரு காரியம், இந்த காரியத்துக்கு நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சிறையிருப்பிலும் எழுதினார். ராமன் சொன்னாங்க. சிறையிருப்பிலும் எழுதினார். ராமன் சொல்றார். பாயிண்ட் நம்பர் 2 வாசிங்க.
வருத்தத்தில் எழும்பினார். வருத்தத்தில் எழும்பினவர் ஒருத்தர் உண்டு வேதத்திலே. அவர் யாருன்னா எல்லாருக்கும் பிரபலமான சம்பவம் தெரியும். யாரும் கேட்டா யோபு. யோபுவை குறித்து நம்ம அதிகமா நான் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய எல்லா விதமான சரித்திர காரியங்களும் நமக்கு தெரியும். அவருடைய கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப யோபுக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, மனைவி என்ன பண்ணிட்டாங்க, தூஷிட்டாங்க. இப்ப ஆறுதல் படுத்த வேண்டிய மனைவியே என்ன பண்ணிட்டாங்க, தூஷித்து ஜீவனை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப ஆறுதல் படுத்தும்படியாக ஒரு 3 நபர்கள் வர்றாங்க. ஆனா அவங்க ஆறுதல் படுத்தல, வெந்த புண்ணுல வேலை பார்த்துருவாங்க. இப்ப அப்படிதான் இங்க கொண்டு அங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தோம்னா அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுக்கு ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, மனைவி போயிடுச்சு, எல்லாமே போயிட்டாங்க. அவர் அதை குறிச்சுதான் கலங்கவே இல்லை. ஏன்னா அவர் பட்சத்திலே தேவன் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் இருக்கா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்கு மேல அவர் வருத்தப்பட வச்சது என்னன்னா, இந்த கூட இந்த ஸ்டேஜ்ல குத்தி காமிச்சாங்க பாருங்க, அதுலதான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ராமேஸ்வரன் இன்னைக்கு அநேக நம்மளை குடும்பத்திலே நாம் பழகினவர்கள், நம் வேலை ஸ்தலத்தில நம்மளோட சுற்று வட்டார நண்பர்கள் எல்லாரும் நம்மளை வருத்தப்படுத்துவதற்கான அநேக வார்த்தைகளை சொல்லி நம்ம காயப்படுத்துவாங்க. அதை குறித்து நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்ம போற போக்குல ஆண்டவரை தேடி போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் காலையிலையும் அதே வார்த்தை தான் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆண்டவரை தேடி நம்ம டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கணும்னா நாம வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும். அப்ப எப்பெல்லாம் ஆண்டவருடைய தொடர்பு நமக்குள்ள ஐக்கியப்பட்டு இருக்குதோ, எப்பெல்லாம் ஆண்டவரோடு நம்ம டிராவல் பண்ணி கொண்டே இருக்கிறோமோ, அப்பெல்லாம் மனுஷர்கள் நம்மளை வருத்தப்பட செய்ய முடியாது. எப்பெல்லாம் ஆண்டவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ, மனுஷர்கள் மூலியமாய் சத்து புகுந்து சீக்கிரமா என்ன பண்ணிடுவோம், நம்மள புகழ்ந்து வச்சிருவோம். நம்மள சாச்சிருவோம். அதற்கு நீங்களும் நானும் என்ன பண்ண கூட இடம் கொடுக்க கூடாது. அப்போ யோபுவிற்கு நாம் கற்றுக்கொண்ட 2வது காரியம் என்ன காரியம் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையும் தேவனோடு தொடர்புடைய காரியத்திலேயே நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த தொடர்புக்குண்டான காரியம் யோபுக்குள்ளே இருந்தபடியால் தான் மீண்டும் அவருடைய சிறையிருப்பு மாறினது. ஒன்று, அவர் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது, இன்னொன்று அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தமாக. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். இன்றைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சடிதில போற மாதிரி தான் இருக்கும், கீழே போற மாதிரி தான் இருக்கும், நம்ம விழுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம பிள்ளை இருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை, அவரை பற்றுதலாய் பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னார், ஆண்டவர் மீண்டுமாக நம்மளை என்ன பண்ணாரு, கட்டி எழுப்பி நமக்கு உயிர் படை செய்வார். உங்களையும் என்னையும் கர்த்தர் அந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். நாம மட்டும் எழுப்புவதற்கல்ல, நம்முடைய மற்றவர்களை எழுப்புவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நீங்க வருத்தப்பட்ட அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாக, அவர்களை தேர்தல் அடைய செய்யும்படியாக, அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படியாக, அவர்களுடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். பேசினோம்னா அடுத்தவங்களுடைய கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கணும். ஆமா, இந்த வீடு அதுக்கு மேல நான் சொல்றது போனவங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த ஆள் உள்ள போச்சுன்னா இன்னும் விரிசல் உண்டாகிட்டு பார்க்கறாங்க. நம்ம போறோம்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு ஷார்ட்கம் உண்டு பண்ணணும். அது தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல் இருந்தால் மாத்திரம்தான் அது முடியும். நமக்கே தெரியும் நம்ம யாருன்றது. நான் இது கூட சொல்றேன், நம்ம மூலியமா அந்த பிரச்சனை போனோம்னா, அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகணும்னா நம்ம காலை எடுத்து அவங்க வீட்டுல வைக்கலாம். இல்லடா நம்ம மூலியமா பிரச்சனை வந்து நமக்கே தெரிஞ்சா பேசாம இருக்கணும். ராமின் சொல்றாங்க, ஏன்னா நம்ம போய் அந்த பிரச்சனையை கலப்பி அதனால வேண்டாம். அதனால எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்றது, சில இடத்துல எங்க போகணுன்றத ஆண்டவரிடத்துல கேட்டு நம்ம போனோம்னா அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகும். நம்மளா போய் ஒண்ணு பண்ணிட்டு அங்க அந்த பிரச்சனை இன்னும் 2ஆ வெடிச்சு தேவையில்லாத காரியம் நம்ம பண்ணக்கூடாது. யாரு தேவ பிள்ளைகள். ஆமென் சொல்லுவாங்க. 2வது ஒரு காரியம், இந்த சில விஷயத்த பேசக்கூடாதுன்னு தான் இங்க வந்து நிற்கிறேன். ஆனா இங்க வந்தவங்கன்னா எதனாச்சும் ஆண்டவர் என்னை டிப்ளமேட்டிக்கா பேச வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுவாங்க. அப்ப எதெல்லாம்
நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வருவேன். சில இடத்துல ஆண்டவர் உடைக்கிறாரு, இதெல்லாம் பேசு அப்படின்னு சொல்றாரு, நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவரோட பார்த்துக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், வருத்தத்துக்குண்டான கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி யோபுவை எழும்ப செய்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எழும்ப செய்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் சீக்கிரமா கொடுக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. அழிவில் எழும்பினார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா. இந்த நோவா நாட்களிலே அநேக பாவங்கள் தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நோவாக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், தேசத்தை என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன், நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை உண்டு பண்ணு, அந்த பேழையை எப்படி கட்ட வேண்டும், எல்லா காரியத்தையும் ஆலோசனைகளையும் நோவாக்கு தேவன் கொடுக்கிறார். ராமன் சொல்லுங்க. அப்ப இந்த நோவாக்கு எல்லா காரியத்தையும் தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா, நோவா அந்த பாவப்பட்ட நாட்களிலே தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். தானியேல் எதிர்மறையான நபர்களோடு இருக்கும் பொழுது, ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். யோபு வருத்தத்திற்கு உண்டான நாட்களிலே தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். இங்கே நோவா பாவத்தில் உலகமே என்ன பண்ணிருக்கு, சிக்குண்டிருக்கு, தேசமே சிக்குண்டிருக்கு. அந்த சூழ்நிலையிலும் நோவா என்ன பண்றாரு, தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். ராமன் சொன்னாங்க. இந்த நோவாவின் நாட்களிலே எல்லா இடத்தையும் நோவா சுவிசேஷம் சொல்லியிருப்பான சொல்லியிருக்க மாட்டாங்க. உலகம் ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகத்தை அழிக்க போற எச்சரிக்கை வார்த்தையை கூட இப்ப நோவா போய் அவரோட சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பாரு, ஆண்டவர் பத்தி சொல்லியிருப்பாரு. ஜனங்களை மனம் திரும்புங்க, அழிவுக்கு நேராக இந்த உலகம் வந்துட்டு இருக்கு, ஆண்டவர் உலகத்தை அழிக்க போறாரு, நீங்க என்ன பண்ணுங்க, மனம் மாறுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க என்னென்ன செலுத்து வீரங்களப்பா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ராமன் சொன்னாங்க. அப்ப அந்த நாட்களிலே நோவா நீதிமானா இருந்தபடினாலே நோவாவின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஒரு நோவாவின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த குடும்பத்தின் ரட்சிப்பின் மூலியமா நோவாவின் சன்னதி உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நோவாவாக வைத்திருக்கிறார். ராமன் சொன்னாங்க. நமக்கு முன்னாடி இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நமக்கு தெரியாது, ஒருவேளை அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி சந்ததி ரட்சிக்கப்பட்டவங்க தெரியாது. ஆனா நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு கீழே இருக்க ஜெனரேஷன் ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். ராமன் சொன்னாங்க. சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனி வரும் ஜெனரேஷனும் என்ன பண்ண, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. ராமன் சொன்னாங்க. ஆண்டவரை பத்தி சொல்லிக்கலாம். ராமன் சொல்லுங்க. கன்ஃபார்ம் கேட்கிறேன். ராமன் சொல்லுங்க. அப்ப அடுத்த ஜெனரேஷனும் என்ன பண்ணும், அடுத்த சந்ததிக்கு என்ன பண்ணும், ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. அப்ப சுவிசேஷம் இப்படி ஜெனரேஷன் ரீதியா பரவி கொண்டுதான் இருக்கு. அந்த சூழ்நிலையை கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நோவாவின் மேலே இருந்தது போல இன்றைக்கு உங்கள் மேலையும் எங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எதையுமே அவர் நெகட்டிவா நம்மளை கொண்டு பார்க்கறது இல்லை. அந்த நெகட்டிவான எனர்ஜியில அவருடைய பாசிட்டிவான எனர்ஜியை தந்து உங்களையும் என்னையும் நீதிமான்களாய் மாற்றி வைக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், ஆனா நம்மள ஒரு மனுஷனா அவர் பாவிச்சு செயல்படுத்தி இந்த யூஸ்லெஸ் எடுத்து என்ன பண்றாரு, நல்லா அவர் என்ன பண்றாரு, பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசுறாங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. அவங்க சொல்லி எழுதி செயல்பட வேணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், செயல்பட ஆரம்பிச்சு கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இன்னைக்கு பேசி முடியாது. கர்த்தர் நாம